ஹாய் எம்கே vlog வியூவர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கலைஞர் சென்டினரி பார்க்கில் தான் இருக்கோம். ஸோ இந்த கலைஞர் சென்டினரி பார்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே செம்மொழி பூங்காக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த vlogல வந்து கலைஞர் சென்டினரி பார்க் தான் நான் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கலைஞர் சென்டினரி பார்க் ஆன்லைன் டிக்கெட்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா டிஎன் ஹார்டிகல்ச்சர் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் சென்டினரி பார்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்றைக்கு விசிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மார்னிங் 9 o'clock தான் வந்து உங்களுக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும். டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட் விசிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸே இல்லை, கவுண்டர் டிக்கெட்டே இல்லை. ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் டிக்கெட்டே புக் பண்ணணும். அதனால் நாங்கள் மார்னிங் 9 o'clock லாகின் பண்ணி நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். டிக்கெட் புக் பண்ணும்போது நிறையா டைம் ஸ்லாட்ஸ் காமிக்கும். உங்களுக்கு தேவையான டைம் ஸ்லாட் புக் பண்ணி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து ₹100, கிட்ஸுக்கு வந்து ₹50. ஸோ நாங்கள் 4 adults ஒரு கிட்டு போனோம். ஸோ ₹450 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் அங்கே என்ட்ரி பாயிண்ட் போனதுக்கப்புறமே வந்து கியூஆர் கோடு இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்டுக்கான கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடை காமிச்சா தான் உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவேட்காய் மரம் இருந்துச்சு. இந்த மரம்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனிஷான என்விரான்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான டைம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்ரீனரியாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்க்கை விசிட் பண்ணலாம். அதே மாதிரி என்ட்ரி டிக்கெட் கொஞ்சம் ₹100 இருந்தாலும் உள்ளே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ₹100க்கான என்ட்ரி டிக்கெட் ஒர்த்து தான். பட் உள்ளுக்குள்ளே போயிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் இங்கே. பட் எல்லா ஆக்டிவிட்டீஸ் தனித்தனியாக பே பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதான் கிளாஸ் ஹவுஸ். இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்க கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போய் பார்க்கலாம். நான் கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே போகல. இது வந்து ஏவரி பார்க், பேர்ட்ஸ் பார்க். இந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே போனோம். லாஸ்ட்டாக அந்த பேர்ட்ஸ் பார்க்கை காமிக்கிறேன். இங்கே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்டீன் இருந்துச்சு. ஸோ அந்த கேன்டீனில் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். ஃபுட்டு மோஸ்ட்லி அங்கே இருக்காது. அதே மாதிரி இந்த பார்க் ஃபுல்லாக இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரூட் தீமில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேம்பூ ட்ரீ ஹவுஸ். இங்கே வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. ஸோ இந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் திருப்பி அமௌண்ட் பே பண்ணி தான் ப்ளே பண்ணணும். ஸோ இந்த இது ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹50 பே பண்ணணும். இதுவுமே வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும். அங்கே போனால் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே நீங்கள் இதை புக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ்க்கு மேலே தான் அதில் அலோவ் பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து ₹50. ஸோ டோட்டலாக ₹100 பே பண்ணி இந்த 2 ஐட்டமும் நாங்கள் ப்ளே பண்ணோம். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் பார்க் போயிட்டோம். பேர்ட்ஸ் பார்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேர்ட் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹெட் ₹150. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ₹75 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபீடிங் பண்ணணும் அப்படின்னா ₹500 பே பண்ணணும். ஸோ டோட்டலாக நாங்கள் வந்து அடல்ட்ஸ் உள்ளே என்ட்ரானோம், கிட்ஸ் போனோம். அதே மாதிரி ஃபீடிங் இது எல்லாத்தையும் சேர்த்து ₹1050 பே பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். ஸோ ஃபீடிங் வந்து ₹500 நீங்கள் பே பண்ணாவே ஃபேமிலியாக ஃபீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் ஏன்னா நீங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் கண்டிப்பாக இதுக்கும் தனியாக எடுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணாமல் இதை பண்ண சொல்லுவேன். இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து எல்லா பேர்ட்ஸும் வந்து நீங்கள் கையில் வந்து ஃபீட் வச்சுருந்தா அதுவே வந்து உங்கள் மேலே உட்காந்து ஃபீட் எடுக்குது. அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். கலைஞர் சென்டினரி பார்க் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து பேர்ட்ஸ் பார்க்கை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். பட் ஆனால் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்கள் காலில் வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை போடுவாங்க. போட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் பேர்ட்ஸ் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது இல்லாமல் இந்த பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்லைன் இருக்குது. ஸோ ஜிப்லைன் வந்து ₹250. ஜிப்லைன் ரைடு இந்த கம்ப்ளீட் பார்க்கே ஜிப்லைனில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ண முடியல. ஏன்னா 1 to 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக எங்களுக்கு லஞ்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ அதில் 1 to 2 லஞ்ச் டைம்னால எங்களால் ஜிப்லைன் ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அதே மாரி ஒரு லைட் ஹவுஸ் மாரி இருக்கும். டால் டவர் இருக்கும். அதிலயே நீங்க கிளைம் பண்ணி போயி அங்கேருந்து சிட்டி ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து எங்களால கொஞ்சம் பார்க்க முடியல. ஸோ இது வந்து நாங்க வந்து 11:00 வீக்கெண்டு போனோம். ஸோ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் நெறைய ஷேட் இருந்ததுனால பிரச்சனை இல்ல. பட் நாங்க 11:00 போம்போது எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் தான் டைம் கிடைச்சுச்சு. ஏன்னா 1 டூ 2 வந்து லஞ்ச் டைம்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்களால பெருசா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி எங்களால பார்க்க முடியல. ஏன்னா உள்ள வந்து லஞ்ச் இல்ல. லஞ்ச் சாப்பிடுறதுக்கு வெளிய போய் தான் ஆகணும். வெளிய போனா திருப்பி நீங்க உள்ள வரதுக்கு டிக்கெட் எடுக்கணும். அதனால திருப்பி எங்களால வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியல. ஸோ நாங்க பண்ண ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏவிரி பார்க் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியால ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தான் நாங்க கவர் பண்ணோம். பட் நீங்க ஓவராலா நீங்க போணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மார்னிங் வந்து 10:00 இந்த பார்க் ஓப்பன் பண்றாங்க. 10:00 என்டர் ஆயிருங்க. அதேமாரி இந்த வாக் பாத் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து ஃபாக் மாரி உங்க மேல அடிக்கும். அ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து சன் இருக்கனால அந்த அளவுக்கு ஃபாக் தெரியல. நீங்க ஒரு ஈவினிங் டைம்ல போனீங்கன்னா, ரொம்ப கம்ப்ளீட்டா அந்த வாட்டர் ஸ்ப்ரே மாரி உங்க மேல அடிக்கும். இது அந்த மதியான டைம் டெம்பரேச்சருக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க அப்படியே ஒரு ஸ்மோக் எஃபெக்ட்குள்ள போயிட்டு வர மாரி இருக்கும். அதேமாரி இங்க டாய் ட்ரெயின் இருந்துச்சு. இதுக்கும் நீங்க பே பண்ணணும். ஸோ ஓவராலா இங்க இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்க பே பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து டவர் ஹவுஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்க அந்த சுத்தி இருக்க எல்லா ஏரியாஸும் உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.